எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வணக்க முறையே ஒரு அடிமைத்தனம். அதுதான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஆன்மீகத்தை நம்ம எப்படி வணங்கணும்னு தெரியாமல் இறைவனை நம்ம வணங்குவதனால தான் நம்ம ஜீவன் நம்ம மனம் அடிமையாக இருக்குது. இந்த அடிமைத்தனத்தை உடைக்கணும்னா உங்கள் வணக்க முறையை மாற்றணும். அதாவது நீ ஒரு பொருளை வணங்குற, ஒரு பொருளை தேடுற, ஒரு பொருள் மேலே ஆசைப்படுற, இது எந்த சூழ்நிலை உனக்குள்ளே உருவாகுதுன்னா உன்னை அறியாமையே நீ அடிமையாகின்னு இருக்கிற. இந்த இயற்கைக்கு உன்னை அறியாமையே நீ அடிமையாகின்னு இருக்கிற. தன்னை அடிமையாக ஆக்கி வச்சுக்கணுன்றதுக்காகவே சில பேர் சில வணக்க முறையில் நம்ம கையாளணும். மரியாதை கொடுக்குறோன்றது வேற, வணங்கி தாழ்ந்து நிற்கிறது வேறு. இப்போது நம்ம கோயிலில் போய் தெய்வங்களை வணங்குறோம். ஸோ அவங்களுக்கு மரியாதை செலுத்தணுமே தவிர நம்ம வணங்கி தன்னையே அர்ப்பணிக்கக்கூடாது. இப்போ வெளியே இருக்கிற பொருள்லாம் பார்த்து தன்னையே அர்ப்பணிக்கிற நிலைக்கெல்லாம் சில பேரோட மனநிலைக்கெல்லாம் போகும். நான் உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன், உனக்காக நான் எதை வேணாலும் பண்ணுவேன், என்னையும் நான் தியாகம் செய்வேன், இதுன்ற வார்த்தைகள்லாம் வணக்க முறையில் வருது. அதாவது உன்னை அடிமையாக்கிற தன்மைக்கு வருது. நீ உன்னை தியாகம் செய்கிற முடிவு பண்ணினா உன் ஆத்மாவை பாகுதி தியாகம் செய்யலாம், உன் ஆற்றலை. அந்த இறைவனை பாகுதி தியாகம் செய்யலாம். அல்பமான சில விஷயங்களுக்காக தண்ணியை தியாகம் செஞ்சு தான் ஜீவனை வீணாக்கி அல்பமாக செத்து போகிற. இதெல்லாம் உனக்கு தேவையா? வணங்க வேண்டியதுன்னா உன்னோட தலை உச்சியை தான் நீ வணங்கணும், உன்னோட நெத்தி போட்டை தான் நீ வணங்கணும். இதை தவிர்த்து வேறு எதுவுமே வணக்க முறை கிடையாது. இந்த தலை உச்சி, இந்த நெத்தி போட்டியும் தலை உச்சித்தையும் வணங்கினாலுமே நீ ஆகாயத்தை பார்த்துடலாம், அந்த வெட்ட வெளியை பார்த்துடலாம். உனக்குள்ளே தான் அந்த வெட்ட வெளிய ரகசியமே உன் தலைக்குள்ளே தான் இருக்குது. இதனால தான் சிவபெருமான் முன்னாடி நந்தி சிலையை வச்சுருக்கு. நந்தி சிலை ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். நந்தி சிலை உன்னோட மூளை. அதாவது தன்னோட சொந்த மூளையை தானே நாமளே வணங்கணும். அதுதான் சரியான வழிபாடு. உன் ஜீவனை, உன்னோட மனசை, உன்னோட சரீரத்தை உன்னால் வணங்க முடியலன்னா நீ வெளியேற பொருளை வணங்கி அடிமையாக தான் ஆகணும், தவிர விடுதலை அடைய முடியாது. நீ விடுதலை அடையணும்னா உன் உயிரை நீ பார்க்கணும். அப்போ தான் உனக்கு முழுமையான விடுதலையேன்னு என்னன்னு உனக்கு புரியும். அது வரைக்கும் உனக்கு புரியவே புரியாது. நீங்கள் தான் சுற்றி நிற்கணும். ஸோ மனம் ஏன் ரெண்டாகுதுன்னா உன்னோட ஆற்றல் கீழ் திசை நோக்கியே போகுது. அதனால தான் உன் மனம் தடுமாறி செயலில் இருக்க காரணமாக அமையுது. நம்ம முன்னோர்கள் வழிபட்ட வணக்க முறை சரியான வணக்க முறை. அதாவது அவங்க தத்துவத்தை சொல்லி வச்சுட்டு போனாங்க தவிர அந்த தத்துவத்துக்கு முறையான வழிபாடு தான் நம்ம வணங்கணுமே தவிர அவங்களே நம்ம வணங்க ஆரம்பிச்சோம். எனக்கு இதை கொடு, அதை கொடு, லொட்டை கொடு, லொசு கொடு, கடைசியில் நோயை வச்சுன்னு ஆஸ்பத்திரி போய் சுற்றி நிற்கிறேன். உன் சொந்த மூளையில் இருக்கிற, உன் தலைக்குள்ளே இருக்கிற உன்னோட அந்த நரம்பு மண்டலத்தை நீ வணங்கினா உனக்கு எந்த நோயும் கிடையாது. இதுதான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போன வணக்க முறைகள். ஏக இறைவனை தவிர யாரையுமே நீங்கள் வணங்கக்கூடாது. அந்த ஏக இறைவன் யார்? அவன் எங்கே இருக்கிறான்? அவன் உன் தலைக்குள்ள, உன் மூளையிலிருந்து அவன் தான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நீ நினச்சின்னு இருக்கிற என் கண்ணு பார்க்குது, நான் பார்க்குறேன், என் மூக்கு சுவாசிக்குது, நான் சுவாசிக்கிறேன்னு இல்லை. இந்த பிரபஞ்சம் சுவாசிக்குது, நீ பார்க்குற. இந்த உடம்பு அதை வச்சுருக்கு. இந்த உடம்பு மூலிமா நீ செயல்படுறிய தவிர உன்னோட செயல்பாடு முழுமையானது கிடையாது. உன்னோட முழுமையான செயல்பாடு நீ வரணும்னா விதிக்கு எதிராக நீ போராடணும். அதாவது இயற்கைக்கு மாறா உனக்கு உள்ள இருக்கிற சுவாசம், விதிப்படி ஓடி இருக்கிற சுவாசத்தை நீ மாற்றணும். அப்போ தான் அந்த ஏக இறைவ தத்துவத்தை உன்னால் உணர முடியும். இந்த உடலை உன்னால் வசப்படுத்த முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த கருத்து சந்திக்கிறேன். வாழ்க வையகம்.